இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கின்ற என்னுடைய இனிய நண்பர் பாக்யராஜ் அவர்களுக்கும் இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் அவர்களுக்கும் அன்பிற்குரிய டி. சிவா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா நிகழ்ச்சிகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக இங்கே வந்திருக்கின்ற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பயணம் அங்கதான் ஆரம்பிச்சது அப்படின்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அங்கிருந்து தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அதனால இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சகோதரர் நடத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இதை நீங்க பாப்பீங்க அப்படின்றது என்னால புரிந்து கொள்ள முடிகிறது. டூரிங் டாக்கீஸ் ஆரம்பித்த போது டூரிங் டாக்கீஸ்ல பாத்தீங்கன்னா சினிமா துறையிலே வெற்றி பெற்றவர்கள் கதைகளை மட்டும் இல்லாம சினிமா துறையிலே தோல்வி பெற்றவருடைய கதையை கூட நம்ம பல நேர்காணல் நடத்தி வெளியிட்டு இருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா சினிமாவை பற்றிய புரிதல் எல்லோருக்கும் வரணும். ஒவ்வொருத்தருடைய அனுபவத்திலிருந்தும் தெரிந்து கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்றதுனாலதான் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே அந்த அளவுக்கு சிறப்பாக அமைந்தது. கலைஞர்களை பேட்டி காண்றது அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்யறதை தாண்டி நாம இந்த துறைகளில் இருக்கோம், அதற்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ரொம்ப நாட்களாகவே நமக்குள்ள இருந்தது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு பிரேம் அண்ட் ஃபேம் அவார்ட்ஸ். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் அவங்க சம்பாதிச்சாலும் கோடி கோடியா சம்பாதிச்சாலும் அந்த கைத்தட்டலும் அந்த பாராட்டலும் அந்த விழா மேடைகளும் அவருக்கு பெற்று தருகின்ற சந்தோஷத்தை அந்த கரன்சி நோட்டுகள் பெற்று தராது என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை அவங்களுக்கு தரதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய முக்கிய நோக்கம். இப்படி ஒரு விழா நடத்தும் போது அதுக்கு வரவேற்பாளர் பாரஸ் சொன்ன மாதிரி யார் விழாவுக்குரிய விருதுக்குரியவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு குழு அமைக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சோம். இந்த ஜூரி குழுவுக்கு திரு பாக்யராஜ் அவர்கள் தலைமையேற்றிருப்பது நிஜமாகவே டூரிங் டாக்கீஸையும் பெருமைப்படுத்துகிறது. அந்த விழாவிலே விருது பெறக்கூடிய கலைஞர்களையும் பெருமைப்படுத்துகின்ற ஒரு விஷயமாக அமைந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா திருமதி குஷ்பு, திரு இளவரசு, திரு டி. சிவா, திரு ஆர்.வி. உதயகுமார், திரு ஆர்.கே. செல்லுமணி என்று பல பேர் இணைந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா சினிமா உலகத்துல எப்படிப்பட்ட அனுபவம் உடையவர்கள், எப்படிப்பட்ட சாதனையாளர் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இத்தனை பேருடைய ஆசையோடு இந்த நிகழ்ச்சி வருகின்ற ஜனவரி மாதம் 25ஆம் தேதி என்று காமராஜர் அரங்கில் நடைபெறவிருக்கிறது. இன்றைக்கு எப்படி திரளாக இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஆதரவை தந்திருக்கீங்களோ அது மாதிரி இந்த விழாவுக்கும் ஒரு நல்ல விளம்பரத்தை நீங்கள் தர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எந்த பரிசளிப்பு விழாவாக இருந்தாலும் அதுக்கு முறையான விளம்பரம் நிச்சயமாக தேவை. நீங்க இந்த விழாவிலே எனக்கு உறுதுணையாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை உலகத்துல திரு சித்ரா லட்சுமணன் அவர்களுடைய நீண்ட நாள் பயணிச்ச மூத்த பத்திரிகையாளரான திரு மக்கள் குரல் ராம்ஜி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இது எங்களிந்த மாலை வணக்கம். ஒரு இன்ப அதிர்ச்சி தான். காரணம், பார்வையாளராக வந்த பத்திரிகையாளராக நின்று பாசத்தோடு சித்ராவினுடைய அன்பை அழைப்பி கேட்டு வாழ்த்துரைப்பதற்காக நார்வல் அணியில் இணைந்திருக்கிறேன். இதுல சித்ராட்ட பிடிச்ச விஷயம் ஒண்ணு என்னன்னா, காயப்படுத்தாத பேனா எதையும் நியாயப்படுத்தும். ஒரு தலைமுறை தாண்டி எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது என்னன்னா, என்னுடைய காலகட்டத்தில் விட எங்க அண்ணாவனுடைய நண்பர்கள் அந்த வட்டத்துல இருந்தவர் அண்ணாவோடு பழகி பராசக்தி மாலியோடு பழகி அதற்கு பிறகு என்னோடும் சரி சமமாக தோளில் கை போட்டு கைப்பிடித்து அழைத்து வந்த பண்பான பத்திரிகையாளர்கள் அவரும் ஒருவர் என்று ஆணித்தரமாக அடையாளம் காட்டக்கூடிய பாசமிகு சகோதரர். எப்படி சினிமால 2 பேர், முக்தா பிலிம் ராமசாமி, முக்தா பிலிம் சீனிவாசன். தம்பி கிழித்த கோட்டை அண்ணன் தாண்ட மாட்டார், அண்ணன் கிழித்த கோட்டை தம்பி தாண்ட மாட்டார் என்று சொல்லுவது போல பத்திரிகையாளர்களில் சித்ரா, ராமு, லக்ஷ்மணன் அப்படிப்பட்ட அற்புதமான போல நாங்கள் இருவரும். இன்றைக்கு அவர் பிரேம் அண்ட் ஃபேம் அடுத்த ஆண்டு திரைப்பட உலகத்தில் கால் பதித்து தங்களுடைய திறமையை காட்டி 24 கிராப்ட்ஸ்களிலும் திறமையோடு வந்திருக்கும் கலைஞர் பெருமக்களை தேர்வு செய்து கௌரவிக்கும் ஒரு அற்புதமான விழா எடுக்கவிருக்கிறார். எதை செய்தாலும் அதை நின்று நிதானித்து கவனித்து அவசர கோலத்தில் அள்ளி தெளிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு பண்பாளர். அவரோடு இணைந்திருக்கும் இந்த குழுவினரை பார்த்தாலே தெரியும். பாக்யராஜ் தலைவராக இருந்து அன்பு சகோதரர் இங்கே மேடையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் ஆர்.வி. உதயகுமார், சிவா இவர்கள் எல்லாம் நல்லது எங்க இருக்கிறார்களோ, திறமை எங்க இருக்கிறதோ, வலிமை எங்க இருக்கிறதோ அங்கு இணைந்திருக்கக்கூடியவர்கள். இவர்கள் எடுத்து நடத்தக்கூடிய இந்த விழா ஒரு ஏவிஎம் சரவணன் ஐயா அவர்களுடைய ஆசையோடு துவக்கினார்கள் என்றார்கள். எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில், முயற்சி திருமணையாகும். அந்த முயற்சியோடு இன்றைக்கு களத்தில் கால் பதிக்கக்கூடிய சித்ரா லக்ஷ்மணன் எப்படி யூடியூப் சேனலில் தனக்கென்று ஒரு நேயர்கள் வட்டாரத்தை வளைத்து வைத்துக் கொண்டு வெற்றி விழா வருகிறார்களோ 8 திக்குகளிலும், அது மாதிரி இந்த கோடம்பாக்கம் வட்டாரத்து கலைஞர் பெருமக்கள் மத்தியில் நாங்கள்
சித்ராவின் யூடியூப் சேனல் டூரிங் டாக்கீஸில் விருது பெற்ற கலைஞர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் ஒரு கௌரவத்தை தக்க வைப்பார்கள். நிச்சயம் அந்த பெருமையோடு நடப்பார்கள் என்று சொன்னால் நல்லவர்கள் இணைந்து நடத்தக்கூடிய விழா ஆண்டுக்காடு தொடர்ந்து வர வேண்டும் என்று அன்னை பராசக்தியை வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். So அடுத்ததாக a producer who stands for scale, discipline and consistency, அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பாக்யராஜ் சார் அவர்களுக்கும், என் அன்பு நண்பர் உதயகுமார் அவர்களுக்கும், சித்ரா சார் அவர்களுக்கும், இந்த ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். சித்ரா லட்சுமணன் அது ஒரு காலத்தில் நான் சந்திப்பதற்காக தவிச்ச ஒரு மனிதர். நான் பாரதிராஜா சார் அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் மனோஜ் கிரியேஷன் வாசலில் நிற்கும் போதெல்லாம் பல முறை வணக்கம் சொல்லி அவருக்கெல்லாம் சொல்லி பார்ப்பேன். அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டார். அந்த உயரத்தில் நான் சித்ரா லட்சுமணனை பார்த்து அவரை அணுவணுவாக ரசித்து அதற்கு பிறகு அவர் தயாரிப்பாளர் சங்கத்திலே பல்வேறு பொறுப்புகள் இருக்கும்போது, செயலாளராக இருக்கும்பொழுது அவருடைய நடைமுறையில் அவருடைய பாணியெல்லாம் பின்பற்றித்தான் பின்னாளில் நான் திருப்பியும் சங்கத்து பொறுப்புகள் வரும்போது அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் தான் நான் கண்டிப்பாக அந்த வேலைகளை தொடர்ந்து செஞ்சேன். அந்த அளவுக்கு என்னை பல்வேறு விதங்களில் என்னை இன்ஸ்பயர் பண்ண ஒரு மனிதர்னு சொன்னால் சித்ரா சார். ஏன்னா அவர் ஒரு ப்ரொடியூசராக நான் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. அவர் எடுத்த மேக்கிங், அவருடைய குவாலிட்டி, அவரோட ஸ்பீடு, அவரோட பப்ளிசிட்டி ஸ்டைல் எல்லாமே ஒன்று அப்சர்வ் பண்ணி தான் அந்த ப்ரொடியூசர் ஆகிற ஆசையாக எனக்கு வந்துச்சு. ஆக்சுவலாக நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் இங்கே சென்னைக்கு வந்ததை மாறி தயாரிப்பாளர் காரணம் சித்ரா சார் மாதிரி சில இன்ஃப்ளூயன்ஸும் காரணம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனிதர். அது மட்டும் இல்லை, அவருடைய அந்த தன்னம்பிக்கையும் விடாமுயற்சி இருக்குது பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக அது இன்னொரு நான் எனக்கு ஒரு தளர்வு வரும்போதெல்லாம், ஒரு சோர்வு வரும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுற ஒரு கேரக்டர்னா அகைன் சித்ரா சார் தான். ஏன்னா அவர் எங்கேருந்து எங்கே உயரத்துக்கு போய் எங்கே கீழே திருப்பி மேலே அந்த போராட்டம் அவருக்கு பதிலாக அந்த விடாமுயற்சி, அது கண்டிப்பாக அவர்கிட்ட நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். பல பேர் கற்றுக்கணும். அவர் ஆக்சுவலாக சித்ரா சார் பல பேரை பற்றி பேட்டி எடுத்திருக்காரு, பல பேரை பற்றி புக் எழுதியிருக்காரு. ஆனால் அவரே ஒரு புத்தகம் ஆக்சுவலாக. அவர் அவ்வளவு அனுபவங்களை, அவ்வளவு மக்களை, அவ்வளவு விஷயங்களை, ஏற்ற தாழ்வுகளை, மிகப்பெரிய உயரத்தை, மிகப்பெரிய தாழ்வை எல்லாம் சந்திச்சு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் திருப்பி இந்த ஃபீனிக்ஸ் பறவைன்னு சொல்கிற மாதிரி திருப்பி உயிர் பெற்று திருப்பி இது டூரிங் டாக்கீஸாக மாறி அந்த சினிமாவுக்குள்ளேயே அவருடைய சினிமாவில் அவருடைய அனுபவத்தையே மூலதனமாக வச்சு திருப்பியும் இன்னைக்கு உலகத்தில் நான் எந்த நாட்டுக்கு எங்கே போய் பார்த்தாலும் நான் டூரிங் டாக்கீஸ் பேட்டி பார்த்தேன். அப்படிதான் என்னை முதல்ல அறிமுகமாகிறாங்க. அந்த அளவுக்கு டூரிங் டாக்கீஸ் உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் அத்தனை பேருக்கும் மிக மிக நெருக்கமான ஒரு அற்புதமான சேனலா இருக்கு. நான் பெருமைக்க சொல்ல எங்க போனாலும் என்னை முதல்ல கேட்கறது ஃபர்ஸ்ட் விஷயம் டூரிங் டாக்கீஸ்ல பார்த்தேன், அவங்கள டூரிங் டாக்கீஸ் பேட்டி பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு பெரிய பேரை ஒரு குறுகிய காலத்துல கொண்டு வந்திருக்காரு. அது அவருடைய முழுக்க முழுக்க ஒரு தனி மனிதனுடைய உழைப்பு. இது பெரிய டீம் ஒர்க் அந்த மாதிரிலாம் இது ஒரு சினிமானா டீம் ஒர்க் சொல்லுவோம், இதெல்லாம் கிடையாது. இந்த டூரிங் டாக்கீஸ் என்பது ஒன் அண்ட் ஒன்லி சித்ரா லட்சுமணன். அவர் தான் அவருடைய பிரெயின் தான் அவருடைய உழைப்பு தான். ஏன்னா அவருடைய கான்டாக்ட், அவருடைய அனுபவம், அவருக்கு இருக்கிற நாலேஜ், இந்த சினிமா பற்றி அறிவு, இது எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு டூரிங் டாக்கீஸா மலர்ந்திருக்கு. அப்படி ஒப்பற்ற ஒரு சாதனைகளுக்கு சொந்தமான அவர் டூரிங் டாக்கீஸ்ல ஒரு விழா நடத்தும் பொழுது நிச்சயமாக அதுல எல்லாம் பங்கு பெற்று கடமையை பண்ணணுன்றது ஒரு எனக்கெல்லாம் பெரிய கடமை. ஏன்னா அவ்வளவு தூரம் சித்ரா லட்சுமணன் அன்னி தூரத்திலிருந்து பார்த்து அவரையெல்லாம் பார்க்க மாட்டோமா, பேச மாட்டோம் நேகன காலத்துல மாறி அவர் என்னுடைய மூத்த சகோதரனாக மாறி சமயத்தில் என் மகள் திருமண விழாவிலே குடும்பத்தில் ஒருத்தர் போல ஓடியாடி வேலை செஞ்சதெல்லாம் நீங்க பார்த்துருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு மிக நெருக்கமாக அமைஞ்சது என்னுடைய மிகப்பெரிய பாக்கியம். அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு விழா செய்யும் பொழுது அதுல முழுக்க முழுக்க 100% என்னோட பங்களிப்பை கொடுக்கணுன்றது என்னுடைய எண்ணம். அதுக்காக தான் அவர் சொன்ன உடனே எல்லாரும் வேலையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்காக முழுமூச்சா செயல்பட்டு இந்த விழா மிக சிறப்பாக நடந்து டூரிங் டாக்கீஸ் மணிமகுடத்தில் மேலும் ஒரு வைரக்கல்லாக இது அமைய வேண்டும். அதற்கு ஊடக நண்பர்கள் அத்தனை பேரும் ஒத்துழைக்க வேண்டும் என அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Known for films that deeply connect with the family audience, I'd like to call upon Director R.V. Udayakumar sir to share a few words. ஒரே ஒருத்தர் தான் கை தட்டுறாரு. தட்டுங்க. சித்ரா அண்ணா எது பண்ணாலுமே ஒரு ஸ்பெஷலாக பண்ணுவார். அவர் அழகாக கரெக்டாக ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே இந்த மாதிரி இருக்கு உதய் நீ வரணும், அதுக்கப்புறம் 3 மணிக்கே ஃபோன் பண்ணி கரெக்டாக 6 மணிக்கு வந்துடணும். ஒரு டிசிப்ளின்னா என்ன, நம்மனால ஃபங்க்ஷன் லேட் ஆகக்கூடாது, அதே மாதிரி நம்ம அழைப்பாளர்கள் சரியான நேரத்துக்கு வரணும். இதெல்லாம் நல்லா திட்டமிட்டு செயலாற்ற அண்ணனை பற்றி நம்ம என்ன சொல்ல. அவர் சிவா சொன்ன மாதிரி நம்மெல்லாம் சினிமாவுக்கு வராதுக்கு முன்னாடியே அவர் பேர் சினிமாக்களில் பார்த்துருக்கோம். மக்கள் தொடர்பாளர் சித்ரா லட்சுமணன், அவருடைய அருமை சகோதரி சித்ரா ராமு அவர்களை
பற்றி கூட நான் சொல்லுவேன். எப்பவுமே நான் 2 பேர்த்து ஒன்றா தான் பார்த்துருக்கேன். ஒரு 2 பேர் ஒன்றா வருவாங்க. ஒரு எந்த நிகழ்வாக இருந்தாலும், ஒரு ஃபேமிலி மீட்டாக இருந்தாலும் அங்கே பார்த்தா இவர் மட்டும் தனியாக இருக்க மாட்டார். அண்ணன் ராமண்ணன் இருப்பாங்க. அது ஒரு அற்புதமான ஒரு உறவு முறையோடு அந்த அப்படியே மெயின்டைன் பண்ணுற அந்த அடையாளம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் சினிமாவில் ரொம்ப கம்மி. இப்போ இல்லைன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, ஆரம்ப காலத்திலேருந்து சிவா சொன்ன மாதிரி அவருடைய திரையுலக பயணம்ன்றது ஒரு நீண்ட நெடிய பயணம். சாதாரணமான பயணம் இல்லை. ஒரு பிகினிங்கிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தயாரிப்பாளராக உயர்ந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து அந்த தயாரிப்பாளராக இருந்த இதிலிருந்து அப்படியே தள்ளி வச்சுட்டு அவருடைய சகோதரர் மறைவுக்கு பின்னாடி தயாரிப்பு எல்லாம் நிறுத்திட்டாங்க. அவர் தயாரித்த படங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமான படம். வாழ்க்கை, மண் வாசனை, அதாவது பாரதி ராஜாவே ரொம்ப நல்லா யூஸ் பண்ண ஒரு தயாரிப்பாளர். அப்புறம் பாக்கியராஜான்னு சொல்ல வேண்டியதில்லை. அவர் முதல்ல எங்களையெல்லாம் பேச சொல்லிட்டார், ஏதாச்சும் கிடைக்குமான்னு. ஸோ கண்டென்ட்டுக்காக அண்ணன் வெயிட் பண்ணார். அண்ணனுக்கு இல்லாத கண்டென்ட் நான் தான் சொன்னேன். என்ன நீங்கள் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது இருந்தால் அவருக்கு தெரியும். அதாவது சித்ராலன்னா ஒரு ஃபேமிலி இதுதான். இப்போ எங்கள் சிவா சொல்வது ஒரு அழகாக ஒரு விஷயத்தை சொல்லுவார். தயாரிப்பாளர் சங்கம் மட்டுமல்ல, இயக்குனர் சங்கத்தில் கூட அவர் ஒரு பொறுப்புக்கு வந்துட்டா அந்த பொறுப்பை வந்து அழகாக செய்வார். அவருக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டா அதை தன்னுடைய சொந்த வேலை மாதிரி எடுத்துகிட்டு பண்ணுவார். அவர் இருக்கிற காலத்தில் தயாரிப்பாளர் சங்கத்தில் இந்த பத்திரிகை ஒன்று மிக பிரமாதமான பத்திரிகை நடந்தது. அவரோட சரி அவர் வந்த உடனே அந்த பத்திரிகை நின்று போச்சு. அவ்வளவு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்த ஒரு புத்தகம். ஸோ அவர் எது செஞ்சாலும் ஒரு சிறப்பாக செய்வார். ஸோ அண்ணன் வந்து இந்த யூடியூப் சேனலை பற்றி அண்ணன் சொன்னார். சினிமாவில் எல்லாரும் வந்து வாழ்த்த வேண்டிய ஒரு யூடியூப் சேனல்னா அதுதான். எந்த விதமாகத்திலையும் அடுத்தவங்களை புண்படுத்தாமல் சினிமாவில் முன்னும் பின்னும் அன்றும் இன்றும் நாளையும் நடக்கவிருக்கிற விஷயங்களை அழகாக மிக பிரமாதமாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான அற்புதமான உண்மையான சினிமா யூடியூப் சேனல்னா அது அண்ணனோட டூரிங் டாக்ஸ் தான். அதுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுப்பேன். ஏன்னா நான் கூட ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கலான்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி அது எப்படியெல்லாம் பண்ணலான்னு பார்த்தா இவரது தான் திருப்பி பார்த்தியோ இந்த ஆள் மீறி நம்ம ஒன்று பண்ணி ஜெயிக்க முடியாது போல் இருக்கேன்னு டென்ஷன்லேயே கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கிறேன். என்ன உண்மையா? ஆமாம். அதனால் அவரே பல தடவை என்ன பேட்டி ஏதாச்சும் கொடுத்துட்றா அப்படின்னா முடியவே முடியாது. நான் என்னுடைய சேனலுக்கு தான் நான் என் பேட்டியை கொடுக்குறேன். இப்போ எந்த சேனலுக்கும் கொடுக்குறதில்ல. அப்படிலாம் சொல்லி பார்த்தேன். இப்போ நான் ஜெயிப்பனா தோப்பனான்னு தெரியாது. அது அவர் கையில் தான் இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்தா தான் நம்ம வர முடியும். ஆனால் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார். இப்போ ஃப்ரேம் அண்ட் ஃபேம் ரொம்ப அழகான ஒரு விருதுக்குண்டான ஒரு வேல்யூபிள் நேம். இதுவரையிலும் உலகத்திலேயே யாரும் இந்த மாதிரி யோசனை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃப்ரேமில் இருக்கிறவருக்கும் அவருக்கு கிடைக்கிற ஃபேம், அதுக்கு நடுவில் எவ்வளவு போராட்டங்கள் இருக்கும். இவர் சும்மா ஃப்ரேம் அண்ட் ஃபேம்னு போட்டார். ஃப்ரேமில் தோன்ற ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஃபேம் வர்றதுக்கு எவ்வளவு உழைப்பு அவன் போட வேண்டியிருக்கு. ஸோ அந்த உழைப்புக்கு தரக்கூடிய ஒரு விருதுகள் தான் இந்த உன்னதமான ஃப்ரேம் அண்ட் ஃபேம் விருதுகள் அப்படின்னு அவர் தொடங்கியிருக்காரு. ரொம்ப வருஷமாக நம்மளும் வந்து ஏங்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல அவார்டு ஃபங்க்ஷன், ஒரு சினிமா எக்ஸ்பிரஸ் இருந்தது. அதெல்லாம் வந்து இப்போ அதை ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைமில். அது ராம்மூர்த்தி சார் இருக்கிறவர்கள் ரொம்ப அற்புதமாக பண்ணிட்டு இருந்தார். அது போன உடனே அந்த வேல்யூ போயிடுச்சு. அது மட்டும் இப்போ விருதுகள் வந்து வியாபாரங்களாக மாறிடுச்சு. அங்கங்கே விட்ட போட்டு திடீர்னு ஒரு 10-15 பேர் யார் வர்றாங்களோ அவருக்கு விருது கொடுக்குறது, இது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாம் மாற்றி அமைக்கிற விதமாக யார் வந்தாலும் வரலன்னாலும் உண்மையாக யாருக்கு அந்த விருது போகணுமோ அவங்கள தேர்வு செய்வோம். அவங்க வந்தால் அவங்களுக்கு மரியாதை, வரலன்னா நம்மளுக்கு மரியாதை. அதனால தயவு பண்ணி நீங்க அந்த விஷயத்தில் பற்றி எனக்காக நாம் தேர்ந்தெடுக்கிறவர்கள் வருகிறவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை நம் மனதில் வைத்துக் கொள்ளாமல் மிகச்சிறந்த ஒரு விருது விழாவாக உங்களது ஃப்ரேம் அண்ட் ஃபேம் தொடங்க வேண்டும். அதை தொடர்ந்து, அதாவது உலக அரங்குகளுக்கு ஃப்ரேம் அண்ட் ஃபேம்ல ஒரு அவார்டு வாங்கினா உலக அரங்குல அந்த மரியாதை வரும் அளவிற்கு இந்த அவார்டு விருதை நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு நாங்கள் எல்லாரும் உங்க கூட இருப்போம். இயக்குனர் சங்கமும் இந்த தேர்வு குழுவில் எங்களை எல்லாம் ஒன்றிணைத்தமைக்கு திருமதி குஷ்பு அவர்கள், சிவா அவர்கள், இளவரசு அவர்கள், செல்வமணி அவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு பெரிய கஷ்டம். அது சாதாரண விஷயம் இல்லை. எங்களை சிக்க வச்சுட்டாரு. அது உட்கார்ந்து பார்க்கறதுக்குள்ள மண்டை காஞ்சிரும். இருந்தாலும் அதை ஒரு சந்தோஷமான ஒரு பயணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள தயாராகிவிட்டோம். உங்களுடைய முயற்சி வெற்றியடைய வேண்டும். எல்லாரும் சேர்ந்து ஒரு கரவொலியோடு ஃப்ரேம் அண்ட் ஃபேமை வாழ்க வளர்க என்று சொல்லி வாழ்த்து. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பற்றி ஏற்கனவே போன மாதம் சொல்லியிருந்தார் சார், சித்ரா சார் போல்
ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பண்ணணும் சொல்லுமணி அப்படின்னு. உண்மையாகவே இப்போ வந்து அவார்ட் ஃபங்க்ஷனுங்கிறது வந்து குறைஞ்சி போச்சு, இல்லை இல்லாமலே போச்சுன்னு வைக்கலாம். நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கோம். இப்போ அது எடுத்து நடத்துறதில்ல. கொஞ்சம் சேட்டலைட் சேனல்ஸோட இது வீழ்ச்சி வந்த பிறகு, ஓடிடி வந்த பிறகு வந்து இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே குறைஞ்சிடுச்சு. அவார்ட் ஃபங்க்ஷனுங்கிறது 2 வகையில் வந்து கலைஞர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற விஷயமா இருந்தது. அதாவது நம்ம அவார்ட் வாங்கலைன்னா கூட நம்ம நண்பர்களோ நமக்கு தெரிஞ்சவங்களோ அந்த அவார்ட் வாங்கும்போது ஒரு எல்லா ஃபேமிலியும், அதாவது திரைக்குடும்பங்கள் இருக்கிற எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசி ஒரு தீபாவளி மாதிரி ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். இன்னொன்று நம்மளே அவார்டு வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அவார்டில் கண்டெஸ்ட் பண்ணி வாங்குற வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆங்ஸைட்டி, நமக்கு வருமா இல்லை யாருக்கு வரும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆங்ஸைட்டி இருக்கும். அப்போ வந்து ஏறக்குறைய ஒரு 1 மந்த் அதுக்கான சந்திப்பு, அதை பார்க்குற மற்றவங்களை பார்க்கறது, காம்படிஷன், யாருக்கு ஒரு சின்ன காசிப்பு வந்து முடிஞ்ச பிறகு இல்லை அவங்க வந்து கொஞ்சம் ஒன் சைடாக பண்ணிட்டாங்க, இது மாதிரி சின்ன சின்ன அதை பற்றி பேசுறது. இது போல் வந்து ஏறக்குறைய ஒரு 2 மாதம், ஒரு வருஷத்தில் ஒரு 2 மாதம் இது பற்றியாவே ஒரு விஷயமா இருக்கும். ஒரு எல்லாரும் வந்து நல்லதோ கெட்டதோ ஒன்று சேர்ந்து பேசுறதுக்கு ஒரு விஷயமா இருந்துட்டு இருந்தது. கடந்த கொரோனாவுக்கு அப்புறமா வந்து இந்த நிகழ்ச்சியே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ சித்ரா சார் சொல்லும்போது சொன்னார், சிலமணி இது மாதிரி பண்ண போகிறோம். சித்ரா சார் மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை என்னன்னா, அவர் எதை பண்ணாலும் மிக சிறப்பாக பண்ணுவார். அதுதான் சித்ரா சாரோட அவர் குவாலிட்டியே வந்து அதுதான். ஏன்னா நான் வந்து சாரை பார்த்து அவருக்கே தெரியாது, இந்த டிசம்பரோட 40 வருஷம் ஆகுது. 1985 அவரை முதல்ல பார்த்தேன். உதவி இயக்குனர் மணிவண்ணன் சாரோட உதவி இயக்குனராக அவர் முதல்ல சந்தித்தேன். அப்போ வந்து ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு படத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க வந்தார். அப்போ தான் முதலாக பார்த்தேன். அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அவரோட உறவு நட்பும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அவர் பல்வேறு வகையில் நான் அவரோட பயணிச்சிருக்கேன். உதவி இயக்குனராக பயணிச்சிருக்கேன். அப்புறம் வந்து டைரக்டராக அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்புறம் ப்ரொடியூசர் கவுன்சில் அவர் செக்ரட்டரி, நான் வந்து ஈசி மெம்பர் அப்படி ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்புறம் பாரதி ராஜேஸ்வரோட நண்பராக அவர் வந்து சீனியர் நண்பர், நான் இந்த ஜூனியர் நண்பர் அப்படி ட்ராவல் பண்ணியிருக்கோம். டைரக்டர் அசோசியேஷனில் அவர் வந்து ஈசி மெம்பர், வைஸ் பிரசிடென்ட், ஜாயின்ட் செக்ரட்டரி, நான் செக்ரட்டரி, பிரசிடென்ட். அப்புறம் நட்பும் வந்து இந்த 40 வருஷத்தில் வந்து மிகச்சிறந்த நண்பராக இருந்தார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, அவர் எதை பண்ணாலும், திரைப்படம் பண்ணாலும் அவரோட ப்ரொடக்ஷனில் ஒரு வேல்யூ இருக்கும். அன்னைக்கு ஏறக்குறைய ராவுத்தர் ஃபிலிம்ஸ் போல, ராவுத்தர் ஃபிலிம்ஸ் முன்னாடியோ இல்லை அதோட இணையாவோ எல்லாருக்கும் ஒரே விதமான உணவு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது டைரக்டரும் நானும் ஒன்றா உட்காந்து அவருக்கு என்ன உணவோ அதே உணவு தான் எங்களுக்கு. அது போல் வந்து அப்போலாம் வந்து ஃபலூடாலேருந்து ஐஸ்கிரீம்லேருந்து நான்வெஜ், அவர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் எங்களுக்கு 2 விதமான நான்வெஜ். இது மாதிரியான உதவி இயக்குனராக இருக்கும்போது எல்லா மனிதர்களையும் ஒரே மனிதராக ட்ரீட் பண்ணார். அது ஒன்று. அப்புறம் கவுன்சிலரோட அவரோட நான் செக்ரட்டரி, நான் ஈசி மெம்பர் ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க்கில் அவ்வளோ சின்சியராக இருப்பார். யார் என்ன, நீ பெரிய ஆள் சின்ன ஆள், அதை பற்றி எந்த விதமான இதுவும் அவர்கிட்ட பாஷன் இருக்காது. அப்புறம் 24 ஹவர்ஸ் அதை பற்றி யோசிப்பார். இன்னைக்கு அந்த ஒர்க் முடிச்சுட்டு போனால் மறுநாள் போனார்னா இதை பற்றியான சிந்தனையோடு இருப்பார். இன்ன ஒர்க் என்ன ஒர்க்கு கேரி பண்ணோம், அந்த ஒர்க்கோட பேலன்ஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் வரும்போது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி கொண்டு வருவார். ஒரு சின்ன இது கூட ஒரு பற்றி என்னன்னா, இப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு சின்ன ஒரு இது போட்டிருந்தாங்க, 3 காலம் 20 சென்டிமீட்டர்ஸ் தான் வந்து விளம்பரம் கொடுக்கணும். அப்போ என்னோட ஃப்ரெண்டு வாசு, அவர்கிட்ட மேனேஜராக தான் இருந்தான், ராமவாசு. அவன் வந்து ஃபோன் பண்ணுறான் ஒரு நாள், என்னடா செல்லும், என்னப்பா என்ன சித்ராட்சன் வந்து வரும்போதே ஸ்கேலோடு வருவார் ஐயா அந்த ஆளுக்கு கவுன்சிலுக்கு 22 சென்டிமீட்டர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாருப்பா, அதை எடுக்க சொல்லி நானா போட்டேன். மேலே தேட்டருக்காரங்க 2 சென்டிமீட்டர் போட்டிருக்காங்க, டார்ச்சரா இருக்குப்பா சித்ராட்சன் அப்படின்னு. என்னன்னா எந்த வேலையை எடுத்துக்கிட்டாரோ அந்த வேலையில அவர் ரொம்ப கிளியரா இருப்பார். அது போல இப்போ வந்து யூடியூப் நடத்துறாரு. யூடியூப் பாருங்க, நீங்க ஆயிரக்கணக்கான யூடியூப் வருது, ஆனா சித்ரா சாரோட யூடியூப்ல ஒரு மிகப்பெரிய வேல்யூ, என்டர்டைன்மெண்ட் இருக்கும், டெடிகேஷன் இருக்கும், பிளஸ் வந்து அதனுடைய ஆத்தென்டிகேஷன் இருக்கும். ஒரு நாள் என்று கேட்டே இருந்தாரு, சரி பண்ணலாம் சார் ஒரு ½ மணி நேரம் கூட செலவு பண்ணினாரு. நாங்க உட்காந்து பேச ஆரம்பிச்சோம். பாட்டு பேசிட்டே இருந்தாரு. 5 மணி நேரம் ஆயிடுச்சு. எனக்கே தெரியாது. இப்ப முடியும் போது நாங்க உட்காந்து இது போல உட்காந்து ஆரம்பிச்சோம் ஒரு 4 மணிக்கு. முடியும் போது கீழே எல்லாம் ஆபீஸ் எல்லாம் பூட்டிட்டு போயிட்டாங்க. நாங்க முடிச்சு வரும்போது 9 மணி ஆச்சு. பேசிட்டே இருந்தோம். அவரோட ஸ்பெஷல் என்னன்னா, அவர் அதிகமா பேச மாட்டார். அப்படி வந்து ட்ராக் கொண்டுட்டு வருவாரு. ஒரு இடத்துல வரும்போது நம்ம எங்கேயா மிஸ் ஆச்சுன்னா அதை ஞாபகப்படுத்துவார். அப்புறம் அதுல நம்ம டிராவல் ஆகிட்டே இருப்போம். அது போல அதிகமா தன்னை வந்து முன்னிறுத்திக்காம அந்த விஷயத்தை மிக சிறப்பா பண்ணக்கூடியவர். அந்த வகையில வந்து இப்போ வந்து இந்த ஃப்ரேம்ங்கிற ஒரு இது வந்து பேர்ல அவார்டு கொடுக்கணும். இந்த 25ல வந்த சிறந்த படங்கள்ல இருந்து, சிறந்த படங்கள் முதல் சிறந்த இயக்குனர்ல இருந்து, சிறந்த டெக்னீஷியன்ல இருந்து எல்லாருமே கொடுக்கணும் அப்படின்னாரு. நிச்சயமா அதுல நானும் ஒரு பார்ட்டா இருக்கணும்னாரு. சித்ரா சார் சொன்ன, நிச்சயமா நீங்க எடுக்கிற முயற்சியில் நானும் கொடுத்துனையா இருப்பேன். அந்த வகையில நிச்சயமா சித்ரா சார், we will be with you சித்ரா சார், because you are the good man.
நீங்கள் எந்த ஒர்க் எடுத்தாலும் பெஸ்ட்டாக பண்ணுவீங்க. நிச்சயமாக 25ஓட மிகச்சிறந்த திரைப்படங்களை ஒரு தேர்ந்தெடுத்து அடுத்த ஆண்டில் அது வந்து எப்படி வந்து யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு அடையாளமாக இருக்கிறாரோ அது போல் இந்த ஃபேம் அண்ட் ஃப்ரேம் கூட வந்து விருது வழங்குற விழாவில் ஒரு அடையாளமாக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். அதை நிச்சயமாக அவர் பண்ணுவார். அவரோட நானும் இந்த உறுதுணையாக இருந்தோ இல்லை ஒரு அணில் மாதிரி இருந்தோ, ராமருக்கு அணில் இருந்த மாதிரி சித்ரா சாருக்கு செல்வமணி ஒரு அணிலாக இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைத்து பத்திரிகையாளருக்கும் எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.